அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் இணையதளத்தின் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது அதாவது புனித இஸ்லாத்தின் 5வது கடமையும் இறுதி கடமையுமான புனித ஹஜ் கடமையினை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சுமார் 13-14 லட்சம் மக்கள் புனித சவுதி அரேபியாவின் அரஃபா, மீனா நகரங்கள் நோக்கி தற்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் இலங்கையிலிருந்தும் இந்த வருடம் 3500 ஹஜ்ஜாஜிகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் இலங்கை ஹஜ் குழு மற்றும் ரியாத்தில் உள்ள இலங்கை தூதுவராலயம், அதுபோன்று ஜித்தாவில் உள்ள இலங்கை கவுன்சிலர் அலுவலகம் போன்றன இணைந்து பல தேவைகளை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த வருடம் அதாவது முதல் தடவையாக இலங்கை ஹாஜிகளுக்கு என்று சொல்லி அதாவது அனைத்து ஹாஜிகளுக்குமாக வேண்டி ஒரு தனியான ஒரு பி கிரேட் வசதி வழங்குகிறது. கடந்த காலங்களில் ஒரு சில முகவர்கள் ஏ கிரேட், ஒரு சில முகவர்கள் பி கிரேட், ஒரு சில முகவர் சி கிரேட் என்று தெரிவு செய்தார்கள். இதன் காரணமாக பல அசௌகரியங்களை இலங்கை யாத்திரிகள் எதிர்நோக்கியதை அவதானிக்க முடிந்தது. ஆனால் இந்த வருடம் அப்படி இல்லாமல் ஒரு எல்லோருக்கும் பி கிரேட் புக் பண்ணி, அது மாத்திரமல்ல ஒரே ஒரு முகவர் நிறுவனமான அல் பைக் நிறுவனம் தான் இலங்கை ஹாஜிகளுக்கான சேவையில் முன்னெடுத்து வருகின்றது. இதே நேரத்தில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இலங்கை ஹாஜி ஒருவர் சம்மாந்துறையைச் சேர்ந்த ஆதம்பாவா அச்சி முகமது என்பவர் 6 பிள்ளைகளின் தந்தையானவர் மதீனா நகரில் வைத்து காலமானார். இப்படியான நிலையில் தான் இலங்கையிலிருந்து சவுதி அரேபியா மன்னரும் அதுபோன்று 2 பள்ளிவாசல்களின் பாதுகாவலருமான சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் அவர்களின் விருந்தினர்களாக இலங்கையிலிருந்து 20 பேர் வந்திருக்கிறோம். உலகளாவிய ரீதியிலிருந்து 2400 பேர் வந்திருக்கிறார்கள். அதில் 1000 பேர் பலஸ்தீனர்கள். அந்த அடிப்படையில் ஏனைய நாடுகளில் இருந்து 1400 வந்திருக்கிறார்கள். அதில் இலங்கையிலிருந்து 20 பேர் வந்திருக்கின்றோம். அவர்களை கொழும்பில் உள்ள சவுதி தூதரகத்தின் பொறுப்பாக இருக்கின்ற இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் காலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி அவர்களின் சிபாரிசுக்கு அமையத்தான் இந்த 20 பேரும் தெரிஞ்ச குறிப்பாக வைத்தியர்கள், உலமாக்கள், ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக பல்வேறு தரப்பினர் வந்திருக்கிறார்கள். எங்களுடைய குழுவுக்கு தலைமை தாங்கி வந்திருக்கின்றார் கலாநிதி அப்துல் சத்தார் அவர்கள். அவர்களிடம் சில நேரங்கள் கழிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய பயணம் தற்போது எப்படி இருக்கின்றது கொஞ்சம் நேயர்களுக்கு கூற முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கிருபையினால் இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 20 ஹாஜிகளும் இப்பொழுது ஹோட்டலிலே அமர்த்தப்பட்டு அவர்களுடைய வேலைகளை முடித்து கொண்டு அரபாவை நோக்கி செல்வதற்காக வேண்டி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே இந்த ஹோட்டலிலே அல்லாஹ்வின் கிருபையினால் பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், மத்திய கிழக்கு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ அனைவருமாக சேர்ந்து நாங்கள் பல வாகனங்களில் இங்கே தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொகுசு வாகனங்களிலே அரபா மைதானத்தை நோக்கி செல்வதற்காக நாங்கள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றோம். சிலர் அங்கு சென்று விட்டார்கள். மேலும் எஞ்சியவர்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி இங்கே ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த மிகவும் மும்முரமாக வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் பின்னால் உள்ள வேலைகளையும் நல்ல முறையில் நடப்பதற்கு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். மினா, அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களிலே இங்கிருந்து செல்லக்கூடிய மன்னரின் விருந்தினர்களான துயூஃபுர் ரஹ்மான் அவர்கள் அங்கே போய் தங்குவதற்கான இடங்கள் எல்லாம் தயாரித்து வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை ஹஜ் குழுவும் ஜித்தாவில் இருக்கக்கூடிய கன்சூல் அலுவலகமும் சேர்ந்து அங்கே போய் ஹஜ்ஜாஜிகள் பொதுவாக துயூஃபுர் ரஹ்மான், மன்னரின் விருந்தினர்கள், ஏனைய ஹஜ்ஜாஜிகள் எல்லோரும் தங்கக்கூடிய இடங்களை உறுதி செய்து அவர்களுடைய பாதுகாப்பு, சுகாதாரம், அவர்கள் தங்கக்கூடிய இடங்கள் அனைத்தையும் உறுதி செய்து அவர்கள் எங்களுக்கு அது சம்பந்தமான தகவல்களை தந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த அரசாங்கம் நிறைய வேலைகளை செய்திருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா இந்த நாட்டு மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அவர்களுக்கும் இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கும் முஸ்லிம் விவகார அமைச்சர் அப்துல் லத்தீஃப் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்களுக்கும் குறிப்பாக எங்களை 20 பேரையும் இலங்கையிலிருந்து படித்த கல்விமான்களிலிருந்து 20 பேர்களை தெரிவு செய்த மதிப்புக்குரிய காலித் பின் ஹமூத் அல் கஹ்தானி அவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும் என்ற இந்த இடத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதாவது இலங்கையிலிருந்து வருகை தந்த ஹாஜிகளுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும்
அல் பைக் என்னும் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. ஏற்கனவே கூறியது போன்று இந்த வருடம்தான் ஒரு நிறுவனம் இலங்கையில் இருந்து சுமார் 3500க்கும் மேற்பட்ட ஹாஜிகளுக்கான சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட சேவைகள் மிகவும் பாராட்டத்தக்கது என்ற அடிப்படையில் பல ஹஜ் முகவர்கள் தங்களுடைய சமூக ஊடகங்கள் ஃபேஸ்புக் பக்கங்களில் அது தொடர்பான அப்டேட்டுகளை போட்டது மிகவும் சந்தோஷம் அடைகின்றது. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், இந்த முறை நியமிக்கப்பட்டுள்ள ஹஜ் குழு, அதாவது பட்டய கணக்காளர் ரியாஸ் மீலார் தலைமையில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஹஜ் குழுவில் காலப்பகுதியில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தப்படவில்லை என்றால் எதிர்காலத்தில் இலங்கையில் ஹஜ் விவகாரத்தில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது என்று நாங்கள் ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த முறை வந்த இந்த ஹஜ் குழுவினர் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர், பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். அவர்களுக்கு பாராட்ட வேண்டியிருக்கிறேன். அந்த ஹஜ் குழு பல ஒழுங்குகளை குறிப்பாக முன்னெடுத்திருந்தது. குறிப்பாக அனைத்து ஹாஜிகளும் பயணிக்கூடிய வகையில் பஸ் சேவையினை ஏற்பாடு செய்திருக்கிறேன். கடந்த காலங்களில் சில ஹாஜிகளுக்கு பஸ்கள் கிடைக்காமல் இருந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல விடயங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் புனித அரஃபா மற்றும் மினா முஸ்தலிஃபா நகரங்களிலிருந்து உங்களுக்கு பல அப்டேட்டுகளை வழங்குவதற்காக இன்ஷா அல்லாஹ் தயாராகி கொண்டிருக்கின்றோம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.